இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஓபிஎஸ் விரக்தியில் இருக்கார் போல இருக்கே. இல்லை, ஒருபோதும் அவருக்கு விரக்தியில் இயல்பான நிலையில் இருக்கார். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப ஜோவியலாக மகிழ்ச்சியாக தான் அவருடைய சந்திப்பு இருந்தது. அவருடைய ஒரே எண்ணமும் நோக்கமும் இந்த கட்சி ஒன்றுபடணும். பாஜகவை நம்பி தொடர்ந்து இருக்கிற இவருக்கு துரோகம் இழைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவரும் திரு ஓபிஎஸ் அவர்களும் ஆதரவாளர்களும் நம்புறாங்க. ஸோ அந்த நம்பிக்கை பலனளிக்கும் என்று இன்னும் இருக்கிறார். இப்போ மாவட்ட நிர்வாகிகளோட எழுத்துப்பூர்வமாக சில பேர் ஆலோசனை சொல்லியிருக்காங்க, சில பேர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. இப்போ வெளியிடங்களில் பொதுமக்கள் மத்தியில், கட்சி தொண்டர்கள் மத்தியில் பலகீனமாக அதிமுக இருக்குங்கிற அந்த கருத்தாக்கம் வந்துருச்சு. எனவே தான் நாம் இதை நம்ம ஒன்றிணைத்தால் தான் சாத்தியம்னாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். என்ன பார்ப்பார்? அமித்ஷா ஓபிஎஸ் முதுகுல குத்திட்டாரா? இல்ல அமித்ஷாவை எதிர்பார்த்தாங்க. நீங்க 2 நாள் வர்றாரு சார். அமித்ஷா என்ன கூப்பிடுவாரு, செய்தியாளர் சந்திப்பு கூப்பிடுவாருன்னு எதிர்பார்த்தோம், கூப்பிடல. அதான் அந்த ஏமாற்றம் அளிச்சது அப்படிங்கிற அந்த வருத்தம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காருல, வெளிப்படையா சொல்லியிருக்கிறாருல. பாரதிய ஜனதா கட்சியால தான் எங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி, சிறுபான்மை வாக்குகள் இல்ல, எனவே பாரதிய ஜனதா கட்சியோடு இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை, ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியா இருந்தார்ல. அந்த உறுதிப்பாடு இருக்கா? இப்ப இல்ல அந்த உறுதி தளர்ந்துருச்சுல. இன்றைக்கு ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்க மாட்டோம் என்கிற உறுதிப்பாடு தளராது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஆதரவாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் உள்ளார். வணக்கம் துரை கருணா சார். வணக்கம் சகோதரா. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். நேற்றைக்கு ஓபிஎஸ் ஒரு செய்தியாளர் சந்திப்பு மார்க்சிஸ்ட் கூட்டம் எல்லாம் நடத்தி இருக்காரு. ஒரு 15 நாட்கள்ல கூட்டணி பத்தி முடிவு பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட்டு. பிரதமர் மோடியுடைய மனசுல ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு தனித்த இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது கலைஞர் சொல்ற டைலாக் மாதிரியே தான் எனக்கு தோணுது. கூட்டணியில சீட் இல்லைனாலும் இதயத்துல இடம் இருக்குன்னு கலைஞர் சொல்லுவார். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? ஓபிஎஸ் விரக்தியில இருக்கார் போல இருக்கே. இல்லை, ஒருபோதும் அவருக்கு விரக்தியில் இயல்பான நிலையில் இருக்கார். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப ஜோவியலாக மகிழ்ச்சியாக தான் அவருடைய சந்திப்பு இருந்தது. பத்திரிகை நண்பர்களோட ஒரு நட்பு ரீதியாக அளவலாவி தான் பேசிகிட்டு இருந்தார். அவருக்கு ஒருபோதும் அந்த விரக்தி இல்லை. என்றாவது நல்லது நடக்கும், நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் எந்த ஒரு நல்லதும் அவருக்கு நடக்கலையே ஓபிஎஸ் அவர்களுக்கு. அதுதான் காலம் அவருக்கு இன்னும் சரியாக கைகூடலை அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அவருடைய ஒரே எண்ணமும் நோக்கமும் இந்த கட்சி ஒன்றுபடணும். பிரிந்து கிடக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சக்திகள் ஒன்றுபட்டால் மட்டுமே இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா ஆகியோருக்கு செய்கிற நம்ம கைமாறாக இருக்கும். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அரசியல் களத்திலிருந்து, ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு ஒரு சரியான இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது வலிமை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்கிறார். பல பேர் பாஜகவில் அவர் இணைஞ்சிருவார், அவருக்கு கவர்னர் பதவி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நம்ம கடந்த காலங்களில் பேச்சு இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நெருக்கம் காட்டியதுனால அந்த பேச்சு வந்தது. அவர் என்றுமே நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கடைசி வரைக்கும், நான் அதை வச்சு எங்கேயும் போக மாட்டேன் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியோடும் தொடக்க முதலே மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக யார் என்கிற நிலை வருகிற பொழுது அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு இருந்தது. இவர் தான் முதலமைச்சர். ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா 2 முறை பொறுப்பு முதலமைச்சராக இருந்ததுனால இவரையே வச்சுக்கலாங்கிற மாதிரி இருந்தாங்க. அங்கு மரியாதைக்குரிய திருமதி சசிகலா உள்ளிட்டவர்களுமே இவரை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இருந்தாங்க. ஸோ அதிலிருந்து அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தார். அவருடைய முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து திரு எடப்பாடி பழனிசாமியோடைய இணைத்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு கட்சியை ஒன்றா நடத்துங்க, முதலமைச்சர் துணை முதலமைச்சர்னு ஆட்சியை இணைந்து நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதுதான் பாஜக தான் அந்த ஏற்பாட்டை பண்ணினது. அதை பொது வெளிகளிலே சொன்னார். அந்த இணைப்பு என்பது அவர்களால் தான் சாத்தியப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பொதுவெளிகளில் சொன்னார். ஆக தொடர்ந்து அந்த என்டிஏ பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் நீங்கள் 2021 தேர்தல் தோல்வி முடிஞ்ச மறுநாளே திரு சிவி சண்முகம் கடுமையான விமர்சனம் வச்சார் பாரதிய ஜனதா கட்சிக்கு. அதனால தான் நான் தோத்தேன், சிறுபான்மை வாக்குகளாக எனக்கு இல்லை. எப்படி திரு ஜெயக்குமார் முழுக்க 40,000 சிறுபான்மை வாக்குகள் போயிடுச்சு,
பாஜக தான் தோல்விக்கு காரணம். இந்த கருத்தை சிவி சண்முகம் சொன்னபோது அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் உடனடியாக அடுத்த 5வது நிமிடமே இல்லை, இது வந்து அந்தந்த பகுதிகளில் ஏற்பட்ட வெற்றி தோல்விக்கு நம்ம கூட்டணி தலைமையை நம்ம விமர்சிக்கக்கூடாது, நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு தான் தொடர்ந்து கூட்டணியில் இருப்போனார். அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் அன்றைய இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் அதை ஆதரித்து அடுத்த தேர்தலையும் அவங்களோட தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ இந்த நிலைப்பாடு என்பது தொடர்ந்து இடையில 2023 வந்து பாஜகவிலிருந்து வெளியேறி ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கிறேன் என்று எடப்பாடி வெளியேறிய பொழுதும் இவர் அங்கே தான் இருந்தார். அதனால தான் நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அவங்க அணியில் ராமநாதபுரம் திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வந்து ராமநாதபுரத்தில் போட்டி போடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பொழுது இவருக்கு ஒரு பாதுகாப்பான தொகுதி அதுவாக தான் இருக்குன்னு சொல்லி மத்திய பாஜகவே, ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் அறிவித்த பட்டியலில் இல்லை, மத்திய தலைமை முடிவெடுக்கணும் தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார். மத்தியில் இருந்து தான் அவருக்கு அந்த பட்டியலில் வந்து அந்த இடத்த ஒதுக்குனாங்க. ஒரு கணிசமான வாக்குகளையும் வாங்கினார். அவருக்கான ஆதரவு நிலை தென் மாவட்டங்களில் இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். கிட்டத்தட்ட 3,42,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 6,000-7,000 ஓட்டு வாங்கியிருக்கிறார். அப்போ இந்த தன்மை என்பது பாஜகவுக்கு புரியும். பாஜகவை நம்பி தொடர்ந்து இருக்கிற இவருக்கு துரோகம் இழைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவரும் திரு ஓபிஎஸ் அவர்களும் ஆதரவாளர்களும் நம்புகிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கை பலனளிக்கும் என்று இன்னும் இருக்கிறார். இப்போ மாவட்ட நிர்வாகிகளோட எழுத்துப்பூர்வமாக சில பேர் ஆலோசனை சொல்லியிருக்காங்க, சில பேர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி மாவட்ட அளவில் அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 30-38 வருவாய் மாவட்டம், இதற்கு உள்ள வடக்கு தெற்கு மேற்குன்னு சொல்லி ஒரு 82 மாவட்ட நிர்வாகிகள் போட்டிருக்காரு. ஸோ அந்தந்த பகுதிகளில் நகர ஒன்றிய நிர்வாகிகளோடு ஒரு கலந்து ஆலோசனை நடத்தி நம்முடைய நிலைப்பாட்டை தெளிவாக அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது இன்னும் தொடர்ந்து ஒரு 15 நாள் அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன நடக்கிறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். குறிப்பாக என்டிஏல தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்டிஏல இருக்கும் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு, எப்படி ஓபிஎஸ் வந்து அகாமடேட் பண்ணுவாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. நிச்சயமா அதிமுகவோடு போக முடியாது, பாஜக கொடுக்குற சீட்டை வாங்க வேண்டிய நிர்பந்தத்தில் தான் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காரு போல இருக்கே. இல்லை, ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுபட்ட அதிமுக திரு ஓபிஎஸ் சசிகலா அவர்களையும் இணைத்து ஒன்றுபட்ட அதிமுக விவகாரங்களை தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. இல்லை நான் சொன்னேன்ல 2016 இருந்து அதை அறிவிச்சுட்டா தலையிட்டாங்க. பாஜக உட்கட்சி விவகாரங்களை தானே தலையிட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அவருடைய மறைவுக்கு பிறகு நடந்த இந்த விஷயங்களை நான் குறிப்பிட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே அவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கும் உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த எதிர்வரும் 2026 தேர்தலில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி. அப்போ இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்கணும்? அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கணும். வெளியிடலை, டெல்லிக்கு கூப்பிட்டு அதை அவங்க முடிவெடுக்கிறாங்க. 4 நாள் வந்து பார்க்குறாங்க. இவர் நாங்கள் எலெக்ஷனுக்கு என்ன நாள் இருக்குது, நான் வந்து அமித்ஷாவை சந்தித்தது மக்கள் பிரச்சனைக்காக, மாநில நிதி இந்த தான் சொன்னார். கூட்டணி தொடர்பாகவோ தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேசணும்தான் சொல்லலை. ஆமாம், 4-5 நாள் பார்த்துட்டு நேராக அமித்ஷா இங்கே வந்து ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவர் அறிவிச்சுட்டு போயிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி பிரச்சனையில் தலையிட்டிருக்காருல்ல. ஆமாம், தலையிட்டிருக்காருல்ல. கூட்டணியை உறுதிப்படுத்துகிற போது இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, அவருடைய தலையீடு என்பது அதிமுகவில் இருந்ததுனால தான் அவங்க வந்து கூட்டணி அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனாலும் அதே பிரஸ் மீட்ல ஓபிஎஸ் சசிகலா பத்தி செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போது அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, அதுல வந்து பாஜக இன்டர்ஃபியர் ஆகாதுங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காருல்ல. டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலாவுக்கு கணிசமான வாக்கு வங்கிகள் இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனம். ஆமா, இது ஏற்கனவே 2021 அமமுக திரு டிடிவி தினகரனுக்கு மட்டுமே ஒரு 40-42 தொகுதிகளில் செல்வாக்கு இருக்கு. வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக அமமுக இருக்கு. அதனால ஒரு 15 தொகுதி கேட்டாங்கல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அதை தாண்டி அமமுகவின் செல்வாக்கை தாண்டி திரு ஓபிஎஸ் சசிகலாவுக்கு ஒரு 3-4% வாக்கு வங்கி இருக்குல்ல, இருக்கு, யதார்த்தம். அதனால தான் நான் சொன்னேன், இந்த ராமநாதபுரத்தை உதாரணமாக சொன்னேன். அப்போ இந்த வாக்குகள் இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது. அப்படி வேண்டும் என்று வருகிற பொழுது ஒருங்கிணைந்த அதிமுக தான் வலிமையான அதிமுக. ஸோ அதற்கான வேலை திட்டத்தை அவங்க தொடங்கணுங்கிறதா இவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எடப்பாடி சொல்றாருல சார், நிர்வாகிகள் யார் அவங்க கிட்ட போனாங்க? நிர்வாகிகள் எல்லாருமே வந்து எம்பி நாடு தான் இருக்காங்க.
அப்படி ஒன்றுபட்ட அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னா வந்து ஓபிஎஸ் பின்னாடி எத்தனை பேர் போனாங்க, சசிகலா பின்னாடி எத்தனை பேர் போனாங்க, டிடிவி பின்னாடி எத்தனை பேர் போறாங்கன்னு எடப்பாடி கேட்கிறாருல. இல்லை அதாவது கேட்கறது 100க்கு 100 உண்மைதான். அவர் அறிவித்த நிர்வாகிகள், அவரிடம் இருக்கிற நிர்வாகிகள் போகல. அவர்கிட்ட இருக்கிற அந்த 2000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், 65-70 சட்டமன்ற உறுப்பினர்கள், இதை தாண்டி மாநில மாவட்ட நிர்வாகிகள்னு சொல்லிட்டு சில 1000 பேர், அவங்க மட்டுமே அதிமுக இல்லை. அவரே சொன்னார்ல 2,06,00,000, அதில் ஒரு 60 லட்சம் பேராவது நிர்வாகிகள் இருப்பாங்க. மிச்சம் 1.5 கோடி பேர் இருக்காங்கல்ல. அந்த 1.5 கோடி அந்த வாக்களிக்கிற ரெட்டலைக்கு வாக்களிக்கிறவருடைய எண்ணம், மன ஓட்டம் என்பது ஒன்றுபட்ட அதிமுக தான் வரணும் அப்படிங்கிறது தான். அதை தான் வலியுறுத்துறாங்க. சரி, இதை தாண்டி இப்போ பொதுவெளிகளில் 2024 தேர்தலுக்கு பிறகு ஒரு சரிவு, பின்னடைவு ஏற்பட்டு விட்டது கட்சிக்கு என்கிறது பொதுவெளி தாக்கத்தை உருவாக்கிடுச்சு. இந்த விஷயம் தொடர்பாக நீங்கள் சொன்ன இதே கேள்வியை இந்த 6 பேர் போய் சந்திச்சாங்கல்ல, அவங்கள்ட்ட எடப்பாடி கேட்டிருக்காரு, யாராவது ஒருத்தர் போயிருக்காங்களா, மாவட்ட நகரம் ஒன்றியம் கிளை யாராவது போயிருக்காங்களா, அப்புறம் ஏன் அவங்கள சேர்க்கணுங்கிறீங்க, என்ன செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னபோது இந்த 6 பேரில் 2 முக்கிய தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சார் நீங்கள் சொன்னது 100% உண்மை, 100% நம்மகிட்ட இருக்கிற நிர்வாகிகள் போகலை, ஆனால் வாக்காளர்கள் போயிட்டாங்க, வாக்காளர்களை கொண்டு வருகிற பணியில் நம்ம நிர்வாகிகள் ஈடுபடலை, அதனால தான் இந்த தோல்வி நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரியான அணுகுமுறை, சரியான திட்டமிடல் இல்லை, சரியான வியூகம் இல்லை, அதனால தான் ஒன்றுபடணும். இப்போ வெளி இடங்களில் பொதுமக்கள் மத்தியில், கட்சி தொண்டர்கள் மத்தியில் பலகீனமாக அதிமுக இருக்குங்கிற அந்த கருத்தாக்கம் வந்துருச்சு. எனவே தான் நாம் இதை நம்ம ஒன்றிணைத்தால் தான் சாத்தியம்னாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். என்ன பார்ப்பார்? நீங்கள் நம்ம கடந்த பதிவுகள் கூட பேசியிருக்கோம். இந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 39 தொகுதியிலையும் தோத்தாச்சு. அந்த 234 சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளை எண்ணி பாருங்க, 10-11 தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்கு. அதிமுக 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கு. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 2ஆம் இடம் 3ஆம் இடம் போயிருக்கு. அப்போ எதிர்வரும் தேர்தலில் சாத்தியம் இல்லைன்னு சொன்னால், நாடாளுமன்ற தேர்தலுங்கிறதுனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு, சட்டமன்ற தேர்தல்லாம் நமக்கு நிறைய வரும் அப்படின்னா இந்த வித்தியாசம் அவ்வளோ தூரம் வராது. 7 இடங்களில் கட்டுத்தொகை நாடாளுமன்றத்தில், 15 இடங்களில் 3ஆவது இடம். அப்போ ஒரு மிகப்பெரிய சரிவு, பின்னடைவு இருக்குது. இதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு தான் அவங்களும் வலியுறுத்துறாங்க. கூட்டணி உருவாக்குனா பத்தாதா? இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு, பாமக வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, தேமுதிக இருக்கு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கு. இவங்களாம் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணியா வச்சு அதிமுகவில் தேர்தலில் ஜெயிக்க முடியாதா? ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இந்த 3 பேர் அதிமுகவுக்கு வந்தாதான் இந்த கூட்டணியால ஜெயிக்க முடியுமாங்கிற கேள்வியும் கேட்கிறாங்க சார் அவங்க. நிறைய, அது நியாயமான கேள்வி, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுதான் நான் சொல்ல வர்றேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வாக்கு சதவீதத்தில் மிக அதிகமாக இருக்கிறது. சரி, குறைந்தபட்சம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக இந்த 2க்குமான ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான சதவீதம் 3-3.5%, 3-3.5% தான் இருக்குது. நீங்கள் தென் மாவட்டங்களில் நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல, ஒரு 4-5% இவருடைய ஆதரவாளர்கள் இருந்து எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராக வருவதில் விருப்பம் இல்லாத அந்த நிலை அவர்களுக்கு உருவாகி எதிரான நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னா வர முடியாதுல்ல. நீங்கள் நம்ம பேசியிருக்கோம்ல, 137 வாக்குகளில் இங்கே இருக்கிற டி நகர் சத்யா தோற்றுருக்காரு. ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். ஒரு தொகுதிக்கு 500-1000 வாக்குகளாவது அவர்கள் ஆதரவாளர்கள் ஒரு எதிர் நிலைப்பாட்டை எடுத்தார்கள் என்றால் வெற்றி சாத்தியமில்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ தான் அவங்க அதிமுக மட்டும் இல்லை, பாஜகவும் இதை புரிந்திருக்கிறது, உணர்ந்திருக்கிறது. முக்குளத்தோருடைய வாக்குகள் தான் அங்கே கன்சாலிடேட் ஆகுது. அதனால பாஜக நயினார் நாகேந்திரனை போட்டிருக்காங்க. அதனால அவர் ஈர்ப்பாருங்க. அது நயினார் நாகேந்திரன் அவருடைய அந்த நெல்லை, அவருடைய நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அளவில் அவருக்கு செல்வாக்கு இருக்கு. ஒட்டுமொத்தமாக அந்த மதுரை, ராமநாடு, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் இந்த பகுதியில் இருக்கிற முக்குளத்தோர் வாக்குகளை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமை மிக்க தலைவராக அவர் இல்லை என்பதால் கள யதார்த்தம். இதை திரு நயினார் நாகேந்திரனோட உணர்ந்திருக்கிறார். பாஜக சார்பாக இந்த 2026 போட்டியிட விரும்புகிறவர்கள் கட்சி ஒன்றுபட்ட அதிமுக என்று வந்தாதான் நமக்கு சாத்தியம். எனவே இதை நீங்க முன்னெடுக்கணும் அப்படிங்கிற கருத்தாக்கம் அங்கேயும் டெல்லியிலையும் சொல்லியிருக்காங்க. நான் ஓபனா கேட்கிறேன் சார், அமித்ஷா ஓபிஎஸ் முதுகுல குத்திட்டாரா? இல்ல அமித்ஷாவை எதிர்பார்த்தாங்க. நீங்க 2 நாள் வர்றாரு சார், அமித்ஷா என்ன கூப்பிடுவாரு, செய்தியாளர் சந்திப்பு கூப்பிடுவாருன்னு எதிர்பார்த்தோம்,
கூப்பிடல. அதான் அவங்க அப்படின்னு- அந்த ஏமாற்றம் அளிச்சது அப்படிங்கிற அந்த வருத்தம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காருல்ல, வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாருல்ல. இங்கே அமித்ஷா 2 நாள் பயணமாக வருகிற பொழுது இங்கே இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி விட்டு ஏற்கனவே என்டிஏ அணியில் அணிவகுத்திருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் அணிவகுத்து அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பவர்களையும் சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் டெல்லியிலிருந்து இங்கே தமிழக பாஜகவிலிருந்து இருந்தது. அதற்காக திரு ஓபிஎஸ், ஏசி சண்முகம், டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன் சென்னையில் தங்கியிருந்தாங்க அழைப்பு வரும் என்று. ஆனால் அவர் திட்டமிட்டபடி வேறொரு ப்ரோக்ராம் 2 மணி நேரம் அங்கே போய் திரு குருமூர்த்தி போய் இருந்துட்டார். மற்றபடி இங்கே ப்ரெஸ் மீட் முடிச்சிட்டதுமே அவருடைய வேலை திட்டத்தின் அடிப்படையில் அவர் டெல்லிக்கு போக வேண்டிய நிலை இருந்ததுனால போயிட்டாரு. நான் எதிர்பார்த்தேன் சந்திப்பார் அப்படின்னு, சந்திக்காத ஏமாற்றம் என்று ஒரு தலைவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டார். இன்றைக்கும் கூட திரு அமித்ஷா அவர்கள், திரு மோடி அவர்கள் இந்த 2 பேருக்குமே தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பிரிந்து கிடந்தால் சரியான வெற்றி கிடைக்காது அப்படிங்கிற கருத்தாக அவர்களுக்கு இருக்கிறது. மத்திய பாஜகவுக்கு அந்த எண்ண ஓட்டம் இருக்கிறது. எப்படியாவது ஒருங்கிணைத்து விட வேண்டும் என்கிற அந்த உணர்வு இருக்கிறது. இப்போ இவங்க தரப்புல இருந்து, திரு ஓபிஎஸ் தரப்புல இருந்து கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளின் அடிப்படையில் 2021 டிசம்பரில் தேர்தல் நடந்ததுல ஒற்றை வாக்கில் 2 பேர், அது 26 டிசம்பர் வரைக்கும் இருக்கு. எனவே அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் எங்களுக்கு நிலையம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை இருக்கிறது. இது எந்த அளவுக்கு பரிசீலிக்கிறாங்கன்னு தெரியல. இதை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலேயே ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக இவங்க தயாராக இருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. எடப்பாடி தலைமை ஓபிஎஸ் சேர்த்துப்பாரா? ஆமாம், என்டிஏ தலைமையில் இருக்காரு. என்டிஏ தலைமையில் எந்தெந்த கட்சி அணிவகுத்து இருக்கிறதுங்கிறது வேற. ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திரு ஓபிஎஸ் தரப்புடைய. அதிமுக என்ன கேட்குறாங்க, செஞ்சதெல்லாம் தப்பு, ஓபிஎஸ் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு அதிமுக சேர்ந்துப்பாரா, சேர்ந்துக்க சொல்லுங்க, எடப்பாடி சேர்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி அதிமுக காரங்க பேசுறாங்களே சார். இப்படி பண்ணுவாரா அவர்? ஓபிஎஸ் பண்ணுவாரா? இல்லை, அதற்கு அவசியம் இல்லை. என்னன்னா, நீங்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், அவங்க அதிருப்தியில் இருக்கிறவர்கள் வரணும் அப்படிங்கிற போது அந்த மாதிரியான விஷயங்கள் சாதாரண கிளை செயலாளர், நகர ஒன்றிய செயலாளர்கள் போகிற போது தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்திருப்பாங்க. கட்சியினுடைய நம்பர் 1 இவர் தாங்க தலைவரே, ஒருங்கிணைப்பாளர். ஏங்க ஒருங்கிணைப்பாளராக இருக்கட்டும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அரசியலில் இந்த மாதிரியான கருத்து மாறுபாடுகள், முரண்பாடுகள் வருகிற பொழுது இந்த மாதிரியான பின்னடைவுகள் வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இணைந்த பிறகு எல்லாம் ஒன்றுவாங்க. நம்ம பல அதிமுக வரலாற்றிலேயே 89 மிக மோசமான விமர்சனம் செல்வி ஜெயலலிதா மீது ஜானகி தரப்பில். ஒன்றிணைந்ததுக்கு பிறகு எல்லாம் கைகோர்த்து பயணிச்சாங்கல்ல, அதுதான் அரசியல். இன்றைய சூழலில் இவருக்கான இந்த எதிர்ப்பு நிலை என்பது அவர் ஒரு முடிவை எடுத்து ஒரு திசையை நோக்கி அவர் பயணிக்கணும் அப்படின்னு இருந்தார். கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கம் தான் அவருக்கு இன்னும் மேலோங்கி நின்றுட்டு இருக்கு. பெரிய அளவில் இல்லை. ஒரு தனி கட்சி தொடங்குறதோ அல்லது பாஜகவோட போகிறதோ அது எந்த இதுவுமே இல்லை. அப்போ அவருக்கான ஒரு சிறிய அளவிலான ஆதரவு என்பதும் கூட நான் சொன்ன மாதிரி ஒரு 3-4% இருந்தாலும் கூட அது அதிமுகவுடைய வெற்றியை பாதித்து விடும். எனவே இந்த 2026 தேர்தலில் ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே வெற்றியை ஈட்டும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் இருக்குது. அதை பாஜகவும் உணரும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கோடு வந்திருக்காங்க. அப்போ அதை அகற்றுவதற்கு வலுவான கூட்டணி வேணும். அப்படி வலுவான கூட்டணி என்பது ஒன்றுபட்ட அதிமுக, என்டிஏ, நீங்க குறிப்பிட்ட பாமக, தேமுதிக வந்ததுன்னா நிச்சயமா ஒரு கடுமையான போட்டியா இருக்கும். எடப்பாடி பிரிந்து சென்றவர்கள் தான். அது கலையும் பயிரும் ஒன்னா இருக்க முடியாது, துரோகியும் விசுவாசியும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு அந்த ஸ்தான்ல உறுதியா இருக்காரே சார். அப்படி எப்படி பாரதிய ஜனதா கட்சியால தான் எங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி, சிறுபான்மை வாக்குகள் இல்லை, எனவே பாரதிய ஜனதா கட்சியோடு இனி ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியா இருந்தார்ல. அந்த உறுதிப்பாடு இருக்கா? இப்போ இல்லை, அந்த உறுதி தளர்ந்துருச்சுல. இன்றைக்கு ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்க மாட்டோம் என்கிற உறுதிப்பாடு தளராது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்படி இன்னைக்கு இந்த இரட்டை இலை பிரச்சனை இருக்கு. 10 பேருக்கு மேல கேஸ் போட்டிருக்காங்க. இந்த இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ்க்கு ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ பேரும் போட்டிருக்காங்க. ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு தான் சின்னம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு வருகிற பொழுது அரசியல் இந்த தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப தேர்தல் ஆணையமும் ஒரு முடிவு எடுக்கலாம்ல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். தேர்தல் ஆணையத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, சிவி சண்முகம் சொல்றாருல சார். அவருக்கு இருக்குமா முழு அதிகாரம் பேசுறதுக்கு சிவி சண்முகத்துக்கு இருக்கு. இரட்டை இலை வழக்கு தொடர்பாக அங்கே தானே போறீங்க, சின்ன வேணும்னு
அப்புறம் அதிகாரமே இல்லாத இடத்துக்கு போய் அங்கே நிற்கணும். பெரிய பெரிய 50 லட்சம் 1 கோடி பணம் கொடுத்து சிறந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்லாம் கொண்டு போய் அங்கே வாதாடுறீங்கல்ல, அதிகாரம் இல்லாத இடத்துக்கு ஏன் போகிறீங்க? இருக்குது அதிகாரம். நான் சொல்கிறேன் தான். 89ல் ஜே அணி ஜா அணி பிரிஞ்சதில் ஜானகி அணி பின்னாடி எல்லாருமே இருந்தாங்க. 90க்கும் மேற்பட்ட எம்எல்ஏ, அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் 70-80% இருந்தாங்க. ஒரு 25-30 எம்எல்ஏக்கள் ஒரு 20-25% தான் செல்வி ஜெயலலிதா பின்னாடி இருந்தாங்க. இப்போ அன்றைய தினம் சின்னம் முடக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கு இபிஎஸ்க்கு பின்னாடி கட்சியெல்லாம் இருக்கிறாங்க, அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு இடைக்கால முடிவை எடுத்திருக்கல எலெக்ஷன் கமிஷனும் கோர்ட்டும். அந்த சிட்டி சிவில் கோர்ட்டு தீர்ப்பு வரைக்கும் தான் இது ஒரு இடைக்காலமாக தான் இதை கொடுத்துருக்குறாங்க. ஆக முழுமையாக கொடுப்பதற்கான நேரம் இன்னும் வரலை. அப்படி முழுமையாக கொடுக்க வேண்டும் என்றால் இந்த டிஸ்பியூட் அதிகமாக இருக்குது, எனவே ஒன்றிணைந்தால் தான் கொடுக்க முடியுங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவார்? அடிபணிக்கணும். டிஸ்பியூட்டே இல்லையே சரிங்க. இருக்கு. இப்போ வரைக்கும் அவர்கிட்ட தான் இருக்கணும். அதை தான் சொல்கிறேன். இந்த உதாரணத்தை ஏன் சொல்கிறேன்னா, அரசியல் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப தேர்தல் ஆணையம் ஒரு முடிவை எடுக்கும். எடுப்பதற்கான நிறைய முன்னுதாரணங்கள் கேட்குறேன் சார். தேர்தல் ஆணையம் எடுக்குமா இல்லை பாஜக எடுக்குமா? அரசியல் தட்பவெட்ப நிலைன்னு வர்ற பொழுது நிச்சயமாக அது அந்த அந்த அழுத்தம் என்பது எந்த வகையில் போகுங்கிறது நமக்கு வெளிப்படையாகவே தெரியும். அதை நான் சொல்ல தேவையில்லை சார். இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து விஜய் வேற பாராட்டி பேசியிருக்காரு, விஜய் கூட்டணிக்கு போவார் அப்படின்னு 2-3 விஜய் கூட்டணிக்கு வந்து ஓபிஎஸ் போவார்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க. சாத்தியமா சார் இது? இல்லை, அதாவது விஜய் கூட்டணிக்கு போகணும்னு சொல்லி புதிய இளைஞர்கள் இவரோட அணிவகுக்கிற ஒரு சிலர் சொல்கிறாங்க. அரசியலில் ஒரு புதிய சக்தியாக வருகிறார், நம்மை பாரதிய ஜனதா கட்சி சரியாக பயன்படுத்திக்கல, நமக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை என்று கருதுகிற இவரோடு அணிவகுக்கிற மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு அந்த கருத்தாக்கம் வருகிறது. ஆனால் மீண்டும் அதிமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு நாம் நம்மாலான பணிகளை செய்ய வேண்டும். மீண்டும் 2026 ஒரு தோல்வி வந்ததுனால கட்சி தலையெடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பின்னடைவை சரிவை சந்தித்து விடும் என்பதால் தான் இவ்வளவு தூரம் பொறுமையாக இருந்து எப்படியாவது நம்ம கட்சியை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு பாடுபடுறாங்க. இந்த நேரத்தில் வெற்றி கழகத்திற்கோ மற்றதுக்கோ போகிற போது அங்கே ஒரு சரியான அங்கீகாரமோ அல்லது சரியான மக்களுடைய ஆதரவோ இருக்கும். தமிழ்நாடை பொறுத்தளவில், தமிழ்நாடு தேர்தல் களத்தை பொறுத்தளவில் திமுக வெர்சஸ் அதிமுக மூன்றாவது என்பது நம்ம பார்த்துருக்கோம். 2000 எடுபட்டதே இல்லை. கூட்டம் எவ்வளவு மோசமாக தோத்தாங்க நமக்கு தெரியும். அதுதான் சொல்கிறேன். திரு விஜய் அவர்களை பொறுத்தளவில் இந்த முறை தனக்கான ஆதரவு, தனக்கான செல்வாக்கு என்ன, தன்னுடைய வாக்கு வங்கி எவ்வளவு என்பதை நிரூபிப்பதற்காக தனித்து தான் களம் காண்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன், மற்றவரோட இல்லை. அப்படி அதிமுக பேசுகிற போது ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் அவர் தனித்து தான் நிற்பார். திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் மீண்டும் தொடர்ந்து அவர் தான் ஒருங்கிணைந்த அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதற்கான ஒரு சமீட்சையாக நேற்று அவருடைய அந்த பேட்டியை நம்ம பார்க்கலாம். சார் கடைசி கேள்வி சார். பாமக மாநாடெல்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்க. மாநாட்டை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னா, 2 பேருக்குள்ளே பேச வேண்டிய விஷயத்தில் மாநாட்டில் வந்து ஐயா பேசிட்டாரு, மருத்துவர் ஐயா பேசிட்டாருங்கிற ஒரு விமர்சனத்தை எல்லாரும் வைக்கிறாங்க. கட்சிக்காரங்களே வந்து ஐயா எப்படா பேசுவார், நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம், இப்போ வந்து ஐயா எப்படா பேச நிறுத்துவார் அப்படிங்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம்னு ஐயாவை நோக்கி வந்து மிக கடுமையான விமர்சனங்களை கட்சி தொண்டர்களே வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து ஐயா கூட்டியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் வரைக்கும் அழைப்பதெல்லாம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. வெறும் 13 பேர் தான் வந்திருக்காங்க. அன்புமணி ராமதாஸே வந்து ஐயா கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காரு. என்ன சார், இன்னமும் அப்பாவுக்கும் பையனுக்குமான சண்டை ஒரு மிகப்பெரிய விரிசலை நோக்கி வந்துருச்சு போல இருக்கே சார். பொதுவெளிகளில் அந்த தாக்கம் நிச்சயமாக இருக்குது. ஆனால் அவர்களுக்குள் இது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு இன்னும் வெளிப்படையாக தெரியல. இந்த தந்தை மகன் யுத்தம் என்பதை பொதுவெளிக்கு கொண்டு வந்திருக்க கூடாது. அதுதான் அரசியல். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த இளைஞரணி பொறுப்பு போட்ட போதே பெருவாரியான ஆதரவாளர்கள் அன்புமணி பின்னாடி தான் அனுபவித்தாங்க. இவரே ஒரு வழிகாட்டுதல், அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்லாம் அவரை முன்னிலைப்படுத்தி தான் பண்ணார். அதன் பிறகு கட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுத்துட்டார். கட்சி தலைவராக அவர் அன்புமணி வந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 70-80% கட்சியினுடைய மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் பூரா அன்புமணி பின்னாடி போயிட்டாங்க. அது அவருக்குமே தெரியும். இதில் என்னென்னா, இந்த தேர்தல் கூட்டணியை முடிவு செய்வதற்கு இவங்களுக்குள்ள ஒரு அப்பா பையனுக்குள்ள ஒரு முரண்பாடு இருந்திருக்கு. இவர் வந்து அதிமுகவோட தான் அப்படிங்கிற மாதிரி கடந்த 2024 தேர்தலில் இவர் பேச்சுவார்த்தை, ஆமாம், ஒருவேளை திமுக இல்லைன்னா அதிமுக அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பண்ணார். ஸோ இந்த நிலைப்பாடு என்பது அவர் வந்து தேசிய அரசியலில் அவருக்கு ஆர்வம்,
மத்தியில் ஒரு மாநிலங்களவையோ மக்களவையிலோ நம்ம போனோம்னா மத்திய அமைச்சராகலாம். ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்த சில வழக்குகள்லாம் அவர் மேலே இருக்குது. அதெல்லாம் சரிப்படுத்தி சீர்படுத்தி வருவதற்கு நமக்கு உதவியாக இருக்குன்னு. ஆனால் ஐயாவை பொறுத்தவரை என்னென்னா, அதிமுகவோட அணி சேர்த்தா சீட்டும் நோட்டும் நமக்கு அதிகமாக கிடைக்கும், அதிக இடங்கள் கிடைக்கும், அந்த தேர்தல் செலவுகளுக்கான தொகைகளும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பார்வை. மேலும் மேலும் இப்போ இன்றைக்கி பேசுகிற போது கொண்டாடு அவர் பெரியவர் 86 87 வயசு ஆயிடுச்சு, அவர் அரசியல்லேருந்து ஒதுங்கணும், பையன்களில் கொடுத்துட்டாருல அப்படிங்கிற மாதிரி கூட பேசுறாரு. அதுக்கு பதில் சொல்லிட்டாரு பார்த்தீங்களா இல்லையா? ஆமா, பிடிச்சி பாருங்க. அது இல்லை, இன்னைக்கு பேசியிருக்காரு, சிங்கத்தின் கால்கள் பழுது பெற்றாலும் சீற்றம் குறைவதில்லை, அதிகமான இடங்களை பெறுவதற்கான அந்த சீற்றத்தோடு நான் பயணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு 18-15 பேர் தான் வந்திருக்காங்கன்னு உடனே எல்லாம் அந்த மாநாட்டுக்கு வந்த கலைப்பில் இன்னைக்கு பிரஸ் மீட் வந்து கோவப்படுவான்னு எதிர்பார்த்தேன் சார். நல்லா ஹேண்டில் பண்றாரு சார். ஆமா ஆமா ஆமா, அது ரொம்ப கேஷுவலா பேசிட்டாரு, கடந்து போயிட்டாரு. இந்த அதிகார போட்டி தான். ஓகே, தந்தை தனக்கான இடத்தை கட்சியினுடைய மாநில தலைவர் பொறுப்பை கொடுத்துட்டாரு. சுயமாக நாம் செயல்பட்டு நம்முடைய வழியில் போகணும்னு அன்புமணி விரும்புகிறார். பையனாக இருந்தாலும் தன்னுடைய கட்டுப்பாட்டில், தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் கட்சி, கூட்டணியை முடிவு செய்து நான் தான் அப்படிங்கிறாரு. நிறுவன தலைவர் என்கிற முறையில் முழுக்க முழுக்க அவருக்கான அந்த உரிமை இருக்கிறது. ஆனால் அன்புமணி அவர்கள் தலைமைன்னு பொறுப்பை கொடுத்துட்டு நீங்களே கடிவாளத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனை என்பதை நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று குடும்பத்துக்குள்ளே பேசி தீர்த்துருக்கணும், அல்லது நிர்வாக குழு அந்த செயற்குழு பொதுக்குழுங்கிற அளவில் அவங்க பேசிக்கணும். பொது மேடைகளில் மாநாடுகள் எல்லாம் வந்து பேசுகிற போது ஒரு சரிவு, ஒரு பின்னடைவை பாமக சந்திக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை அவங்க அப்பா பையனும் பேசி முடிவெடுத்தால்தான், யாரோடு அணி சேருது என்பதை 2 பேரும் சேர்ந்து போய் பேசி முடிவெடுத்தால் தான் 2026 ஒரு கணிசமான இடங்களை அவர்களால் பெற முடியும். என்ன செய்கிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து. ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக இந்த ஓபிஎஸ் விஷயம் பற்றி ரொம்ப பல விஷயங்கள் ரொம்ப இப்படியா பேசியிருக்கீங்க. மேலும் எனக்கு பேசி நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.